இங்கிலீஷ் லேர்னர்ஸ் நிறையா பேர்த்துக்கு இங்கிலீஷில் எங்கே இன் யூஸ் பண்ணணும் எங்கே ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. லெட்ஸ் சார்ட் திஸ் அவுட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஸோ இன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்க விஷயத்துக்கு நம்ம மோஸ்ட்டாக இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் இன் த கிளாஸ் ரூம், ஐ எம் இன் த லிவிங் ரூம். ஆல்சோ இன் நம்ம வேற எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா months and years. Remember, months and yearsக்கு நம்ம in use பண்ணுவோம். For example, in 1947, in July. Specific department கூட நீங்க in use பண்ணலாம். For example, my friend works in the sales department அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். On எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு flat surfaceல நம்ம யூஸ் பண்ணலாம். For example, on the wall, on the floor, on the ceiling, ஒரு flat surface இருக்கு. On the table, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க on யூஸ் பண்ணலாம். அண்ட் டேட்ஸ்க்கு கூட நீங்கள் ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் மை பர்த்டே, ஆன் நியூ இயர், ஆன் த 21st, இந்த மாதிரி டேஸ் அண்ட் டேட்ஸ். வீக்ஸ் ஆஃப் த டேஸ்க்கு கூட நீங்கள் ஆன் தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். பாய்.